ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான், அதாவது ரேஷன் ஷாப் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் 2024க்கு இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து டேட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் சைடில் இருந்தால் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து முக்கியமாக வந்து டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் 2024ஆம் ஆண்டுக்கான விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணியிடங்களுக்கு தான் வந்து இப்போ டேட்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2024ஆம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது டேட்டோடு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரிசல்ட் முதற்கொண்டு டேட்டோடு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சி எல்லாமே வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி 2022 நிரப்புனாங்க இல்லையா வேக்கன்சி. இப்போ வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, நிறைய பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்க, சம்திங் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து இப்போ வேக்கண்ட்டாக இருக்கிற இடத்தெல்லாம் வந்து அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ளே கணக்கு பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து கணக்கெடுத்து டிஆர்பி இது கமிட்டி மீட்டிங் வந்து ஒன்று வைப்பாங்க 8ஆம் தேதி. அதில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னா அக்டோபர் 9ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. அதே மாதிரி 2 நியூஸ் பேப்பரில் வந்து டிஸ்ட்ரிக் வர எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நியூஸ் பேப்பரில் 2 நியூஸ் பேப்பரில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. வந்த உடனே நம்ம சேனல்லே வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் முக்கியமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்ட்டு. அப்போ தான் இதுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அதனால் வந்து இல்லாதவங்க சொல்லுங்கள். அதுக்குள்ளே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எந்தெந்த சர்டிஃபிகேட் இல்லையோ, இன்கம், நேட்டிவிட்டி அந்த மாதிரி எதெல்லாம் இல்லையோ, நேட்டிவிட்டி கூட கன்ஃபார்மாக தேவைப்படும். ஏன்னா இப்போ அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க அப்ளை பண்ணணும் இல்லையா? அதனால் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கும். அதனால் முன்கூட்டியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் நவம்பர் 7ஆம் தேதி அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 7ஆம் தேதி வரலும் இருக்கும். ஒரு மாதம் வந்து கேஃபு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்வியூக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதாவது எல்லாமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து நவம்பர் 8ஆம் தேதி பண்ணி, அந்த இன்டர்வியூ டேட்லாம் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 25லேருந்து டிசம்பர் 9ஆம் தேதி வரலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது வந்து டிசம்பர் 22ஆம் தேதியும், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ஃபுல்லாக வெளியிடுறதெல்லாம் அந்த டிசம்பர் எண்டில் வந்து வெளியிடுவோம் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. போன வாட்டியும் இந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் டேட்டுமே வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்பவே வந்து முக்கியமானது, எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒன்று. வெறும் 10th 12th படித்தவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் மார்க் பேஸ்டு ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். எக்ஸாமினேஷன்லாம் வந்து இருக்காது. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ரேஷன் ஷாப் ஜாப்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது எக்ஸாமுக்கு அந்த இன்டர்வியூக்கு என்னென்னலாம் கேட்பாங்க, என்னென்னலாம் படிப்பாங்க 2022லேயே கூட நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அப்ளிகேஷன் போடுறது எப்படி, அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே வந்து இருக்குது. மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.